ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பூர்ண கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். கடலைப்பருப்பை வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். 150 கிராம் கடலைப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இது நல்லா வேகட்டும். நல்லா கொதிக்கிடுது. நல்லா நம்ம ஊற வச்சு வேக வச்சோம்னா சீக்கிரமாக வெந்துடும். கடலைப்பருப்பு நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இதை தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம இதை அரைச்சிக்கலாம். இப்போ வேக வச்ச கடலைப்பருப்பை நல்லா நம்ம ஆற வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு இதை அரைச்சிக்கலாம். 3 ஏலக்காவை கிள்ளி வச்சுக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் லைட்டாக குறன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். குறன்னு அரைச்சாச்சு. இதை இந்த கப்பில் 1 கப்பு வெல்லம் சேர்த்துக்கலாம். இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த பழத்துக்கு நல்லா அரைச்சிக்கிங்க. தண்ணியில் நல்லா ட்ரை ஆன உடனே தான் நம்ம அரைக்கணும். அப்போ தான் வந்து இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும். இப்போ நான் 1/4 கிலோ மாவை, பச்சரிசி மாவை நல்லா கழுவி காய வச்சுட்டு நல்லா நைஸாக அரைச்சி வறுத்து வச்சுருக்கிறேன். 1/2 ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ரெடிமேட் மாவு, கொழுக்கட்டை மாவு இருந்தால் கூட நம்ம அப்படியே வந்து வச்சு செஞ்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். தண்ணி வந்து நல்லா கொதிக்க இருக்கணும். அப்போ மாவு அதிலே ஓரளவுக்கு வெந்துடும். நமக்கு விரிசல் இல்லாமல் கொழுக்கட்டை நல்லா கிடைக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. கொதிக்கும் தண்ணி, அதனால் வந்து நம்ம சூடு தாங்க முடியாது. அதனால் ஏதாவது இந்த மாதிரி கட்டைக்காரணிங்க இருந்ததுன்னா வச்சு மாவை நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம கொழுக்கட்டையை நம்ம பிடிச்சிக்கலாம். பிளாஸ்டிக் கவர் இருந்தால் ஒன்று எடுத்துக்குங்க, இல்லைன்னா ஒரு வாழை இலை இருந்தாலும் அதில் வச்சு தட்டிக்கலாம். நம்ம கொஞ்சமாக எண்ணெயை இதில் தடவிக்கலாம். இப்போ சின்னதாக ஒரு உருண்டையை எடுத்து நல்லா உருட்டிக்கிட்டு இதில் தட்டிக்கலாம். நம்ம இப்போ இந்தமாரி நல்லா தட்டிக்கிங்க ரவுண்ட் ஷேப்பில். இப்போ இந்தமாரி சோமா சச்சியில் நம்ம இதை தட்டினதை எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பூரணத்தை எடுத்து நடுவில் வச்சுக்கலாம். அப்படி இப்போ இப்படி மூடி வச்சு நல்லா அழுத்தி விட்டுருங்க. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் வெளில வந்துடும். நமக்கு ஒரு ஷேப்பு அழகானதாக கிடச்சிடும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு. சரி, நம்ம இன்னொன்று செஞ்சுக்கலாம். இன்றைக்கி எங்கள் ஊரில் கூழ் ஊற்றுறாங்க. அதனால் பின்னாடி வந்து சாமி பாட்டு கேட்குது. உங்கள் ஊரில் இந்தமாரி கூழ்லாம் ஊற்றுவாங்களா? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதையும் எடுத்துக்கலாம். அப்படியே மறுபடியும் இப்படி வச்சுட்டு கொஞ்சமாக இதில் வச்சுக்கலாம். ரொம்பவும் வைக்கக்கூடாது, ஏன்னா அப்புறம் வந்து வெளியில் எல்லாம் வந்துடும். இப்போ நல்லா இதேமாரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க. நம்ம இப்போ இதேமாரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சுக்கலாம். கொழுக்கட்டையெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை ஆவி கட்டி எடுத்துக்கலாம். இப்போ கொழுக்கட்டை நல்லா வெந்திருக்கும். நம்ம திறந்து பார்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கொழுக்கட்டை சூப்பராக வெந்துடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம கொழுக்கட்டை பாருங்கள் சூப்பராக இருக்குது. நம்ம
நம்மளுடைய கடலைப்பருப்பு பூரண கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.